கண்ணிமயிலென கண்டேன் உன்னை நானே. அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ஆரிரோ ஓராரிரோ ஆரிரோ ஓராரிரோ. சேகரே, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். பொருள் எடுத்தாச்சு எடுத்தாச்சு. எப்ப அனுப்பிட்டோம்? ஒரு வாரம் பொறுத்துங்களேன். சூப்பர் பார்ட்டி ஒன்று மாட்டிக்கிறேன். சேட்டு சரியான காசு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். அது வரைக்கும் பொருளை பத்திரமா பாத்துக்கினேன். பொருளெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. என்ன ஒரு போலீஸ்காரன் தான் மோப்பம் முடிச்சிட்டான். போலீஸா? என்னண்ணே பதட்டப்படாத சேகரே, அவனையும் சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டேன். சரிண்ணே, நீங்க பாத்துங்க. நான் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போன் வச்சிடுறேன். சரிண்ணே. வணக்கம். செய்திகள் வாசிப்பது கருப்பையா மகன் ஏகாம்பரம். தஞ்சாவூர் கோயிலில் சுமார் 5 கோடி மதிப்புள்ள ஐம்பொன் சிலை ஒன்று நேற்றிரவு திருடப்பட்டுள்ளது. இந்த திருட்டு சம்பவத்தை நேரில் பார்த்த போலீஸ்காரர் ஒருவரையும் அந்த கும்பல் கொன்று ஆற்றில் வீசியிருக்கிறது. அந்த கும்பல் கொன்று ஆற்றில் வீசியிருக்கிறது. இத்துடன் செய்திகள் முடிஞ்சு போச்சு. பாவம் பார்த்தா ஃப்ராடு பயமா இருக்கா? இவனை போய் பாவங்கிற? அவன் புதுசா வந்த கான்ஸ்டபிள் ஆர்வ கோளாறுல ஏதோ பண்ணிட்டான். ஆனா ரொம்ப நேர்மையான பையனே. அப்படியா? டேய், கட்ட ஊத்துறான். ஏப்பா, நீ ரொம்ப நேர்மையான போலீஸாம்ல, உங்க ஆளே சொல்றாரு. பேசாம என் கூட சேர்ந்துக்கிறியா? சேர்ந்துக்கிறேன் சார், சேர்ந்துக்கிறேன். சொல்லல ஃப்ராடு பையன். ஏய், பிளேடு ஒடிஞ்சிட போது வேலையை பாரு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இன்னும் ஒரு வாரத்துக்கு எந்த போலீஸ்காரனும் இந்த பொருளை தேடி என் வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது. புரியுதா? மாமா, வேம்பு கட்ட போட்டுடலாம் மாமா, நல்லா இருக்கும். நிலவாசம் பிடித்தானே, வேம்பு வேணா. அது மகமாய் மாதிரி காலில் இல்ல மிதிப்படும். பூவாசம் போட்டுக்கிறீங்களா? இது நல்லா இருக்கு. ஏங்க, அது ஏகாம்பரம் தானே? ஆமா, அவர் கடனே. ஏன் இல்ல, சும்மா கேட்டேன். என்னாச்சு? வந்த உடனே போயிட்டானுங்க. பேரம் படிலையோ? என் கடன் தெரிஞ்சு பயந்து போட்டாங்களா? பொண்ணு எந்த ஊரு? நாளைக்கு உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னீங்கல்ல, எந்த ஊருன்னு கேட்டேன். குருகுலம். இதை கூட மறந்துட்டீங்க. இந்த வயசான காலத்துல என்ன பண்ண போறீங்களோ? வீட்டுக்கு ட்ரெஸ் எடுத்தேன், அப்படியே உங்களுக்கும் எடுத்தேன். வச்சுக்கங்க. என்ன மாமா, நம்ம வீட்டுக்கு தானே துணி எடுக்க போனீங்க? விட்டா ரேஷன் கார்டில் பேர் சேர்த்துறீங்க போல இருக்கு. இப்படியே தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆப்பு வைக்க போறேன். எந்திரா எந்திராங்கிறல்ல. என்ன தெரியும் எங்களை பத்தி உனக்கு? சுந்தரத்தை பத்தி ஏதாவது தப்பா பேசினா வாயை கழிச்சு போத வாக்குற. உட்காரலாமா? என்ன நோடுற? பேஸ்புக் நின்று நோடு. கரெக்டா யாரு முன்னாடி கொண்டாந்து வைக்கிறா பாரு. ஏமா இங்க வைக்கிற? முன்னாடி கொண்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இதுல என்ன? இல்ல பரவாயில்ல, பிள்ளைங்க சாப்பிடட்டும். சரியான தீனி பொண்டா. சும்மா இரு, அவங்க முன்னாடி அசிங்க பண்ணிட்டு. உங்க
நம்ம 2 பேரில் நான் யாரை பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்? பக்கத்து வீட்டு பொண்ணு, சும்மா சேஃப்டிக்கு. சேஃப்டி? எங்கள் அம்மாட்ட கேட்டேன் பொண்ணு எப்படின்னு. பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாடா, மற்றதெல்லாம் நீயே நேரில் பேசிக்கன்னாங்க. உங்களை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைக்கலாம்ல? தாராளமா. என் பொண்ணை பத்தி நான் பெருமையை சொல்லக்கூடாது. வேணா அக்கம் பக்கத்துல கேட்டு பாருங்களேன். சீச்சி, இல்ல நெசமா தான் சொல்றேன். கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. என்ன கேட்காம எந்த விஷயம் அவ பண்ண மாட்டான். கருமம், இந்த கால் நரம்பு வேற சுத்திக்கிச்சு. அதனால என்னால எந்த வேலைக்கும் போக முடியல. எல்லா வேலையும் ஒத்தையா இழுத்து போட்டு அவ தான் செய்வா. ஆனா கோவமே வராது. கோவம் வந்துச்சுன்னா டப்புன்னு கெட்ட வார்த்தைலாம் பேசிடுவேன். நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என் பிள்ளை கதிருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. மெட்ராஸ்ல வேலை பாக்குறான், சொல்லிருப்பாங்களே. கை நிறைய சம்பாதிக்கிறான். நாங்களும் ஊர்ல வசதியா தான் இருக்கோம். எங்கள் வீட்டில் கஷ்டம்தான். என் தங்கச்சி வயசு வந்த அப்புறம் தான் தனியாகவே டாய்லெட் கட்டினாங்க. எங்கள் அப்பா கடன் வாங்கி தான் என்னை படிக்க வச்சாரு. இதுக்கு முன்னாடி 2-3 இடத்துல இருந்து பொண்ணு கேட்டு வந்தாங்க. வல்லம், புறத்த நாடு. அந்த திங்கிற வல்லவன சொல்லுங்க. சூரக்கோட்டை ஒரு டாக்டர் ஒருத்தன் வந்தா மூக்கு புடச்சிக்கிட்டு அவனை பத்தி சொல்லுங்க. நான் கொடுத்துருவேனா? தாய் இல்லாத பொண்ணு இங்கேயும் கஷ்டப்பட்டு அங்கேயும் கஷ்டப்படக்கூடாது இல்ல. அதான் நல்ல இடமா பார்த்து கொடுக்கலான்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 இடத்துல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க தேர்டு. ஏன் வேணான்னு சொன்னாங்க? என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். நான் கூட போயிட்டா என் அப்பாவை யாரு பாத்துக்குவா? அதனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூடவே எங்க அப்பாவை கூட்டிட்டு வருவேன்னு சொன்னேன். எல்லாம் ஓடிட்டாங்க. உங்களுக்கும் அதேதான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் பையன் கூட மெட்ராஸ் போயிங்களோ? அது எப்படி நான் போக முடியும்? நான் போயிட்டேன்னா அப்புறமேல ஏகாம்பரத்து கை ஒடிஞ்ச மாதிரி. ஏகாம்பரம் இவதான் சொல்லிட்டு கிடப்பான் எப்ப பார்த்தாலும். என்னது பீச் பார்க்கணும், பீச் பார்க்கணும். சத்தம் போடாதீங்கப்பா. எந்த ஏகாம்பரம்? ஏகாம்பரம் தெரியலையா? மரக்கடை வச்சிருக்காருல்ல அவர்தான். ஓ, மரக்கடை ஏகாம்பரமா? கீழே வாசல்ல கொஞ்சம் தாடி வச்சிருப்பாரு. அவர்தான். எப்போ வெள்ளக்காரில் போவார்ல? போன மாசம் ஒரு கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்களே, அந்த ஏகாம்பரம். இப்போ உள்ள போனா உங்களை தனியா கூப்பிட்டு பொண்ணு பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பாங்க. என்ன சொல்ல போறீங்க? பொறுமையா இருக்க சொல்றேன். இவன் ஒரு கொலைகாரன் கூட கூட்டு வச்சிருக்கான். நாளைக்கு ஏதாவது ஒண்ணாச்சுன்னா இவனை என் பையனை தூக்கி உள்ள வைப்பாங்க. என் பொண்ணு தெருவில் நிப்பா. வெளியே போங்கடா, திருட்டு. என்ன பஞ்சம் அப்படி பண்ணிட்டியா? கோவத்துல அந்த வாடுக்கு அடிச்சு கிடிச்சிட்டு போறேன். யார பார்த்து திருடங்கிற? இந்த வயசுல எங்க அப்பா உழைச்சு சம்பாதிக்கிறவரா? அவர் முன்னாடி கை நீட்டினதுக்கு உன்னை சாவடிச்சிருக்கணும். ஏதோ வீடு தேடி வந்துட்டு சும்மா போறேன். அறிவு இருக்கா? ஒரு பெரிய மனுஷன். என்ன சும்மா இருங்கப்பா, எல்லாம் உங்களை சொல்லணும். அந்த ஏகாம்பரத்தை விட்டு தொலைன்னு கேக்குறீங்களா? வாங்கம்மா போலாம். விஜய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் பிடிச்சிருந்தா சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாம். டேய் போடா. எனக்கு மட்டும் என்ன ஆசையா அங்க வேலை பார்க்கணும்னு. நானும் நின்னுலாம்னு தான் யோசிக்கிறேன். நான் நின்னுட்டா அவனுக்கு யார் இருக்கா? அவனை யார் பாத்துக்குவா? நம்மள மாதிரி நான் ஆம்பளை பிள்ளைய பத்து வச்சிருக்கேன். வவ்வாலு தரையிலையா நடக்கும்? தலையில தான் தொங்கும். ஏய் டாடி, என்ன வவ்வாலுக்கு வாழ்க்கை? திங்கிற சோத்துல இருந்து அவன் போட்டிருக்க சட்டி வரைக்கும் அவர் கொடுத்த காசடி, அதை மறந்துடாத. அவர் என்ன சும்மாவா கொடுத்தாரு? அவர் கிடக்குறாரு, அதுக்கு கூலி கொடுத்தாரு. இதை கொண்டு கொடு. சும்மா இருங்க. டேய் சொன்னா கேள்றி போ. இவர் எப்ப பார்த்தாலும் இதே கதரே. இந்தப்பா பணம் செலவுக்கு வச்சுக்கோ. அது எங்கேருந்து வந்து எனக்கு தெரியும். நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, எனக்கு ஒன்றும் வேணாம். ராத்திரிக்கு தானே ரயிலு. இப்ப எங்க போறாங்க? செட்டி 2 தேவைப்படுது, அதான் ஏகாம்பரம் வீடு வர போறேன். காத்து பாசல் என்ன
ஜாப் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. எப்போ யார் கூப்பிடுவாங்கன்னே தெரியாது. சொன்ன டயத்துக்கு போய் நிற்கணும். டெய்லி வித்தியாசமான மனுஷங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். சில பேர் டீசெண்டாக பேசுவாங்க, ஆனால் இன்னும் சில பேர் பேசுவாங்க பாருங்க. ஏய் அண்ணா எக்ஸ்எம்எல்ஏடா, என்ன சிக்னலுக்கு நல்லா நிக்கிறா? எட்ரா வண்டி. சக்கரம் கட்டி ஓட்டு வாழ்க்கை தான் சகா தேவையில்லை. லோட்டு மேல லோட்டு தான் ஏத்த நாம லாரி இல்லை. நேத்துல போடு. வீடு எங்க பாருக்கு? நான் டாப் பண்ணவா? இல்லை சார், நான் பஸ்ஸில் போகிறேன். ஏப்பா ஒரு பைக் ஒன்று வாங்கிக்கலாம்ல? நீ லேட்டாக பிக்கப் பண்ணுறேன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். வாங்கலாம். ஓகேடா. பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 2 மினிட்ஸ்ல வந்துடுவேன் சார். 2 மினிட்ஸ்ல வரதுக்கு பஸ் ஸ்டாப்ல எதுக்கு வெயிட் பண்ற? பேசாம நீ நடந்தே வந்துடலாமே. ஏய் சார் 1000 ரூபாய் சேஞ்ச் இருக்குமா சார்? உன் பேர் என்ன? யோக்கியம். கன்னடியா கேட்டுறா. இப்ப சொல்லு, உன் பேர் என்ன? சிந்தனா. சிந்தனையா? ஆமா, நல்லா சிந்திச்சு வேலை செய்வான். அதான். என்ன வேலை பாக்குற? இந்த டைட்டில் பார்க் ஐசிஐஸ் பேங்க். இல்ல பிட் பாயிண்ட் அடிக்கிறேன். டிவி கையெட்டு. ஃபாஸ்ட் ஃபுட்டு லைஃபில் நாம பழைய சோத்த மறந்தோமே. போட்டோ எடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் சிரிச்சு பிரிஞ்சோமே. கோவாலு கோவாலு வாணி தேவையில்லாம புடுங்காத ஆணி. இந்த நொடி இல்லாடு நீ இஷ்டம் போல பாடு நீ. உனக்கு 10 வருஷத்துக்கு தூக்கமே வராது. நீ எத்தனை ஆஸ்பத்திரி ஏறி இறங்கினாலும் சரி, என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சரி. ஏன்னா ஒரு ராசி அப்படி. ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரம் இருக்கு. 1 கோடி ரூபாயை நல்லா விரிச்சு வச்சு அது மேல படுத்து தூங்குனீன்னா உனக்கு நல்லா தூக்கம் வரும். போ. டேய், அதுல 1 ரூபா கூட குறைய கூடாது. டேய் போப்பா, என்ன இங்க பாக்குற? ஆரம்பத்திலே இங்க வேலையை ஆரம்பிச்சிருவ போல இருக்கு. எவன் வாழ்ந்தா எவன் செத்தா எவனுக்கும் கவலை இல்ல. எதிர்காலம் கவர் போட்டு வித்துடுண்டா தாய்ப்பால. 2020 மாச்சு போல லைஃப் ஆச்சு. இந்த நொடி இல்லாடு நீ இஷ்டம் போல பாடு நீ. தம்பி தம்பி, வயசான பாட்டிப்பா, நீ நல்லா இருப்பப்பா. கையை கட்டி ஏமாத்துறா, காசு போடுற நீ. இருந்துட்டு போட்டுமே, இந்த வயசுல நான் உழைச்சா சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி ஆளுங்கிட்ட ஏமாறதுல ஒரு சுகம் இருக்கு சார். 1 2 3 4. பணம் பணம் எல்லாம் பணம் இல்ல என்ன பணம். தாண்டி தாண்டி தந்தாண்டி தானே. பீச்சு காத்து பார்சல் என்ன வேலை. ஃபீல் இருக்குங்களா? ஏதாவது சொரணா இருக்குங்களா? கொஞ்சம் வலிக்குது டாக்டர். ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? அது வந்து நம்ம முருகேசன் பட்டி கடை அங்கே தான் 2 ரூபாய்க்கு சுண்ணா வாங்கி தேய்ச்சிட்டு சரியா போயிரும் படுத்து கிடந்துச்சு. பேஷண்ட் நிலோரில் இருக்கட்டும். சுகர் செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஆப்ரேஷன் தேட்டர் ஃப்ரீயாக. ஆப்ரேஷன்லாம் வேணாம், ஊசி போட்டால் சரியாயிரும். நர்வ்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கீங்க. கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். இல்லை ஃபியூச்சரில் உங்களால் நடக்கவே முடியும். காலக்கெல்லாம் எடுக்கணுமோ? சொல்லுங்க. ஆப்ரேஷன் பண்ணிடலாம் டாக்டர். சேம் கேஸ். ஆனால் நீ வேற முனிஷ் இல்லை, நெஞ்சு வலிக்குன்னு போனேன். மூக்குப்படி மூக்குல வச்சா இப்போ பக்கத்தில் கிடக்குறேன். தெரியுமா உனக்கு? ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ டாக்டர் ஆகும்? பில்லிங் செக்ஷனில் கேளுங்க. ஒரு 75,000 to 80,000 ஆகும்.
செருப்பு நேற்று இருந்தோம்னு நினைச்சேன், இன்னி வரைக்கும் தாங்குச்சு. ஃபோன் அடிக்குது பாருங்க. என் பொண்டாட்டி தான், வேற யார் இருக்க போறாங்க? சொல்லுமா. அம்மா பணம்லாம் ரெடி பண்ணிட்டேம்மா, கோவப்படாம முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன பேச விடுமா. சம்மந்தி வீட்டுக்காரங்க கேட்டதை விட 1 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ராவே பண்ணிடலாம். நான் கிளம்பிட்டேம்மா, நீ மற்ற வேலையெல்லாம் பாரு, நான் வந்துட்டு இருக்கேன். என்ன போனவை சும்மா 9 எப்பவே நம்ப மாட்டா, சும்மா தோண. பையனுக்கு கல்யாணமா? இல்ல பொண்ணுக்கு கல்யாணம். எந்த ஏரியா? இந்த பக்கம். இந்த பாரு, கிட்ட வராத. சொன்னா கேளு, கிட்ட வந்தான்னு வச்சுக்கேன் என்ன பண்ணுவேன் தெரியுமா? வா வாயேன் வாயேன் வா, கட்டிப்பிடிச்சுக்கலாமா? எங்க ஆய சத்தியமா கட்டிப்பிடிச்சுவேன். வா வாயேன், வந்துதான் பாரு. அந்த பயம் இருக்கணும். சித்தாட கட்டிக்கின்னு சிங்காரம் பண்ணிக்கின்னு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாலாம், மாமாவா பார்த்து அசந்து போய் நின்னாடலாம். வா வாடி வா. யாருக்கிட்ட பிச்சுருவேன் பிச்சு. ஏங்க இங்க ஒரு வயசான வச்சிருந்ததானே உங்க பின்னாடி ஐதினா வந்துற பார்க்கல நீங்க? பார்க்கல. எங்க இருக்காரு? நாங்க எல்லாம் கொடுங்க, தெரிஞ்சதான் நான் கொடுத்துறேன். போட. மெட்ராஸ்க்கு யாருன்னா கொண்டு போகிறா? நான் எடுத்துட்டு போட்டுமா? நீயா? ஆமாண்ணே. ஒருவேளை போலீஸ்ட்ட மாட்டினா என்ன பண்ணுவேன்? அண்ணா தஞ்சாவூர்ல எவ்வளோ பெரிய ஆள் நீங்க, துப்பாக்கியெல்லாம் வச்சிருக்கீங்க, உங்க பேரை சொல்லி எஸ்கேப் ஆயிட மாட்டேனா?
பின்னாடி போடுங்க. பஸ் கிளம்பிருச்சு போல. கிளம்பிருச்சு சேர்த்து பேசிட்டேன். சேரோட ஆள் வந்து கோயம்பேடுல கூட்டிப்பாங்க உங்களுக்கு காலைல. போன்ல ஃபுல்லா சார்ஜ் இருக்குல்ல, எக்காரணம் கொண்டு பஸ் விட்டு கீழே இறங்கிறாதீங்க. சேகர் வீட்டுக்கு போன உடனே எனக்கு மறக்காம போன் பண்ணணும், புரிஞ்சுதுங்களா? வச்சுட்டுமா? அப்போ அப்பா அண்ணனை பார்க்க போலையா? எனக்கு தெரியாது. வேற எதுக்கு போறாராமா? இது ஏன் நீ என்கிட்ட கேக்குற? இது உன் அப்பன்ட்ட கேட்க வேண்டியதானே? எங்க போறேன் எதுக்கு போறேன் வீட்டுல ஒத்திட்டு சொல்லலாம்ல. யாருக்குமே தெரியாம மெட்ராஸ்க்கு போய் கப்பல கிப்பல கடத்த போறாரோ என்னவோ. சொல்லுங்க. இங்க பக்கத்துல ஏதாவது நல்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமா? இது ஹைவே ரோடு, இது மரம். மரத்துக்கு பக்கத்துல எங்க குடிசை வீடு சாமி. அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு லாரி 2 நாளா இருந்துச்சு. காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த லாரி காண சாமி. புடிங்கி நான் இங்க உள்ள பூஜையா பண்ணிட்டு இருக்கேன். சாமி சாமிங்கிற சாமி கூப்பிடுறான். சரி சாமி, சரி சார். லாரி எங்க நின்னுச்சு? லாரி ரிப்பேர் ஆகிருந்துச்சு சார், ஆனா எங்கன்னு தெரியல சார். சரி ஏண்டா ஒரு கொசு கேஸுக்கு ஒரு கூட்டத்தையே கூட்டி வந்திருக்க? ஏய் இறங்கு, உள்ள காலை வச்சா காலை வெட்டி விடுவேன். ஏய் நீங்க 2 பேரும் வா. ஏய் ஏய் இந்த சீட்டை கொடுத்து அந்த ஹோட்டல்ல, அதான்டா ஒயின் ஷாப் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல இன்ஸ்பெக்டர் மூர்த்தி சொன்னாருன்னு நெய் தூக்கலா போட்டு ஒரு தோசை வாங்கிட்டு வா. கண்டதை கொடுத்து ஏமாத்திட்ட போறாங்கடா, எல்லாத்துக்கும் தலையாட்டு. இப்ப சொல்லு, லாரி எங்க நின்னுச்சு? ஏய் வாடாங்க, சொல்றா லாரி எங்க நின்னுச்சு? அந்த லாரி மரத்துக்கு கீழே 2 நாளா ரிப்பேர் ஆகிருந்துச்சு சார். சரி, காலையில இருந்துச்சு பார்த்தா அந்த லாரி எடுத்துட்டு போயிட்டானுவோம். அப்ப குழந்தை லாரியோட போயிடுச்சு சாமி. நேத்து பூராவ தேடிய காணோம். நீங்க தான் அதை கண்டுபிடிச்சிக்கணும். ஒரே புள்ள சார், எப்படியாவது கண்டுபிடிச்சு. கேட்ட சார், ரோட்ல நின்ற லாரிக்கு பின்னாடி குழந்தைய தொட்டில் கட்டி விட்டாளா? ஐயோ ஐயோ, நாங்களாம் படுத்து கிடப்போம். இருந்தா எங்க வேணாலும் கட்டியா? மூஞ்சிக்கு முகரையும் பாரு. போடா போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. சரி சார். டேய் சார், கையெழுத்து போட தெரியுமா? போடுவேன் சார், 7வது வரைக்கும் படிச்சிருக்கேன். ஓ 7வது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? இங்க வாங்க. குழந்தைய எங்க கட்டி விட்டீங்க? இந்த லாரிக்கு பின்னாடி தொட்டில. ஏடா இப்ப படிச்சிருக்கீங்க பீத்திக்கிற? குழந்தைய லாரிக்கு பின்னாடி கட்டுறா? ஏய் ஏய் ஐயா கூப்பிடாரு போ. பஸ் ஸ்டாப்ல ஒரு பெரியவர் இந்த பேக்கை மிஸ் பண்ணிட்டாரு. அதான் எடுத்துட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுதாரா. அங்க ஒரு கிழமை பேக் வச்சு நின்னுதானா. அத ஒரு திருடம் புடிங்கின்னு ஓடினானா. இவரு தொத்தியும் போய் அடிச்சு புடிச்சு அந்த கிழமை கிட்ட கொடுக்காம நேரம் நம்ம கிட்ட வந்து கொடுக்குறாரு. நம்ம தாலியா இருக்குது. இல்ல சார், ஆக்சுவலா நான் திரும்பி வந்து பார்க்கல, பெரியவர் அங்க இல்ல. என்ன பண்றது எனக்கு தெரியல. அதான் ஸ்டேஷன்ல வந்து கொடுத்துடலாம். அதோ ஹீரோயிசம் பண்றீங்களோ? அங்கேயே வெயிட் பண்ணி இந்த பேக்காரண்டே பேக் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்தீங்க?
ஏமா ஒரு கம்பி எடுத்துட்டு வா. சார் அதுக்குள்ள ஏதாவது முக்கியமான பொருள் இருக்கு போகுது சார். பரவாயில்ல, அது எப்படி உனக்கு தெரியும்? சார் பெரிய ஒரு பொண்ணு கல்யாணத்தை பற்றி ஃபோனில் பேசியிருந்தேன். அதை பற்றி சொன்னேன். எல்லாத்தையும் எனக்கு எப்படி சார் தெரியும்? வணக்கம்யா, இந்த பொண்ணு சொல்றது உண்மைதான். ஏடிஎம் போய் பார்த்தேன், மிஷின்ல கார்டு சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணேன். இப்பெல்லாம் வர முடியாது, 2 நாள் கழிச்சு தான் வர முடியும், மண்டே தான் ப்ராசஸ்ன்றான். சரி இப்போ உன் பேர் என்னம்மா? விஜி. என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி. பிஎஸ்சி. ஒன்றும் தெரியாதவர்களே காடை சொருகி காசு எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நீ படிச்ச பொண்ணு நோண்டீங்களோ? இல்ல சார், அப்பா ஆபரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அட்லீஸ்ட் அட்வான்ஸ் ஆகுது கட்டியே ஆகணும். ஒண்ணு பண்ணுவோமா? பெரிய கடப்பறை வாங்கி தரேன், உள்ள விட்டு நோண்டு, நிறைய கிடைக்கும், பீஸ் கட்டிடலாம், ஆபரேஷன் சக்சஸ். சார் நீங்க அந்த மேனேஜர் கிட்ட பேசி கொஞ்சம் உன்னை கேஸ் ஃபைல் பண்ணாம அனுப்புறதே பெரிய விஷயம். இதுல வேற ரெக்கமெண்டேஷன் தர்றாங்களோ? இங்க யாராவது தெரிஞ்சவங்க தான் வாங்கி கட்டு. மெட்ராஸ்ல யாரும் தெரிஞ்சவங்க இல்லையோ? சார் அவங்கள எனக்கு தெரியும். உனக்கு ஒருத்தர் மட்டும்தாயா எல்லாமே தெரியுது. சார் எனக்கு இங்க இருக்கிற யாரையும் தெரியாது. எழுதி கொடுத்துட்டீங்கள? சார் பேக் பெரியவர் வருது. போடா வெளியே. சொல்றதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு. சார் அதுல குண்டு கிண்டு ஏதாவது வெடிச்சிட போகுது. குண்டு வெடிச்சா காதை பத்திக்கலாம். ரைட்டா? சார் எப்படி வச்சுக்கிறேன்? சரி அது வேணாதான் பண்ணி போ. ஏடிஎம்லாம் திருடுவியோ? உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு? மறுபடியும் என்ன மாதிரி யாராவது பொண்ணுங்கன்னு பார்க்க வந்தாங்களா? இல்லை ஆஸ்பத்திரி எங்கன்னு சொன்னால் நான் வந்து மன்னிப்பு கேட்பேன். வேணாம், ஏற்கனவே என் அப்பா உடம்பு சரியில்லாம தான் இருக்காரு. மறுபடியும் நீங்க பார்க்க வந்து சீக்கிரமா என் அப்பாவை மேல அனுப்பிடாதீங்க. ஒண்ணும் வேணாம் சாமி. ஹலோ, எங்கப்பா இருக்க நீ? இன்னும் வராம இருக்க? சாரி சார், நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். நீங்கள் வேற யாராவது பார்த்துக்கிறீங்களா? என்னப்பா ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் சார், என் மாமனார் கிட்னியில் ஓட்ட. ஐயோ
இல்ல பையன். உங்க இடது பக்கம் பாருங்க. நான் தான். சத்தியமா சொல்றேன் சொல்றேன் பாருங்க திருப்பி போடுறேன் அவனை சேஃப் பேட்லி அடிச்சு சாவச்சு வீட்டுல ஆள் வந்துக்கிறாங்களா அக்கா கூப்பிட்டான் போங்க பெட் காசு தருவா என்ன ஓடியா போயிடுறாங்க கரண்ட வா பெல்டார் ஆகுது கேன் எங்கடா போகுது பழக அப்பார்ட்மெண்ட் காசு வாங்கின்னு போடு சரிண்ணா பானை டீ ஏய் டீ குத்தியாடி கொடுத்தேன் டிபன் ஆயிட்டு இருக்கு குடிச்சிட்டேன் ஒரு நிமிஷம் கொடுத்தாங்க நான் ஊருக்கு போறதா இல்லையா போலாம் சும்மா கல்யாணத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போறேன்னு பாக்குறேன் எங்க அனுப்புறாதானே அந்த ரூம் போ ₹5 கோடி சேட்டுக்கிட்ட சொல்லி பொருள் வந்துச்சுன்னு காசு வாங்கி வந்துடும். ஐயா நீங்க காசு வந்தோடனே கிளம்பிடலாம். கக்கூஸ் எங்க இருக்கு? அங்க ரைட்ல. பாத்ரூம் அண்ணே போன் அடிக்குண்ணே. பொண்டாட்டி தான் சேகர். எத்து பேச வேண்டியதானே? ஏன்னா ஏமாய பாத்துனுங்கிற? சேகர் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வச்சிருக்கேன். அதான் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணுக்கு நகை போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அதான் மாப்பிள்ளை விட்டுக்காரங்க விடாம கேட்டுட்டே இருக்காங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியல சேகர். இந்தாண்ணா 10,000 இருக்குண்ணே. 17,000 நகை போடுறேன்னு சொல்லியிருக்கேன். 4 லட்சத்துக்கு ஆகும் சேகர். என்னண்ணே சேட்டிகிட்ட போய் பணத்தை வாங்கிமாண்ணே. நம்ம கமிஷனே 10 லட்ச ரூபா வரும். அதில் பார்த்துக்கலாம். என்ன தயங்குற? என் மேல நம்பிக்கை இல்லையா? கதிரே நல்லா இருக்கியா? அப்பெல்லாம் இருக்காரா? மச்சான் நம்ம கதிர் உங்க அப்பா நல்லா இருந்தாரா? ஆசை போனா எங்களுக்கு என்ன ஏதோ வீட்டுக்கு வந்தியா? மச்சான் அடிச்சா போன மாதிரி இருக்கணும். அதை விட்டு ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மச்சான் சொல்றது அத்தடி டபக்குன்னு எம்ஜிஆர் மாறிட்டேன். வழியில உங்க பொண்ணை பார்த்தேன். நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறது தெரிஞ்சது. அதான் பாத்துட்டு போலான்னு. நம்பிட்டோம். விடுறா, என்ன தேடி ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்திருக்காரு. அவரை போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு. அப்புறம் தம்பி பொண்ணெல்லாம் கிடைச்சிச்சா? இல்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் ஊர் மேய்ஞ்சிட்டு இருக்கேன். வழியில வந்து வழியோட போக வேண்டியதானே? ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட வந்திருக்க மாதிரி. உனக்கு என்ன தெரியும்? சும்மா நான் மன்னிப்பு கேட்க தாங்க வந்தேன். அன்னைக்கு எங்க அப்பாவை நீங்க அடிச்ச ஆத்திரத்துல தப்பு தாங்க, மன்னிச்சிருங்க. அப்புறம் நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் உங்க பொண்ணு பின்னாடி வந்தேன். நான் வரேன்.
தம்பி வராத. மறுபடியும் பேக் தூக்கி எங்க போயிட்ட? கேக்குறல பழனி அண்ணா வீட்டுக்கு. பழனி வீட்டுக்கு எதுக்கு போற? அவன் ஊர்ல வந்தாலும் நம்மள பார்க்க வர மாட்டான். விஜயா சிஸ்டர், அந்த எமர்ஜென்சி வார்டுக்கு எப்படி போகணும்? உங்க பின்னாடி ரைட்ல. தேங்க்ஸ். என்ன தானே தேடி இருந்த? இல்லையே. உங்க அப்பா மேல சத்தியமா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, என் பின்னாடி வராதீங்க, அசிங்கப்படுவீங்கன்னு. அப்புறம் ஏன் வந்தீங்க? இல்ல, இதுல 15,000 இருக்கு. இதை வந்து அட்வான்ஸ் கட்டிட்டு மீதி என் ஃப்ரெண்ட்ஸை கேட்க தந்துறேன் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என் சொந்தக்காரன்னா இங்க தான் இருக்காரு. நான் கேட்டா எவ்வளவு வேணாலும் கொடுப்பாரு. நான் இப்ப கூட அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அட்ரஸ், பஸ் ரூட் எல்லாம் தெரியும். ஹலோ, ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பின்னால எல்லாம் சுத்தாதீங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பார்த்தும் பார்க்காம போகும் வழி போய் சொல்லுமா, பட்டாம்பூச்சி மேல் பல்லக்கு இது நியாயமா, குமரி அழகுல குழந்தை சிரிப்புல சறுக்கி விழுந்தேன எழ தோணல. பஸ்ல பயங்கர கூட்டமா இருக்கு, உட்கார்றதுக்கு இடமே இல்ல. நீங்க தப்பா எடுத்துக்கலனா உங்க பக்கத்துல உட்காரலாமா? ஐயா, அவங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. அவங்க என் பக்கத்தில் உட்காரத்துக்கு ஆசைப்படுறாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா பின்னாடி ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் உட்கார முடியுமா? தேங்க்ஸ். ஆசைப்பட்ட பெண்ணே அடி மனசில் நின்னே ஆணி அடுக்காத நீ, எணி வச்சு ஏறி மனசா பறிக்க தடையும் போடாத நீ. பேக் மிஸ் பண்ணிட்டேன். எந்த பேக்? நான் கொண்டு வந்த பேக்கை ஹாஸ்பிட்டலில் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஈவினிங் போறோம்ல, அப்ப பாத்துக்கலாம். மறுபடியும் உங்க அப்பா முந்திய பார்க்கணுமா? விழியோரமா விளையாடி விளையாடி வந்தாயே விதவிதமா, நான் ஆடி போனேனே பம்பரமா, கண்மணியோரமா தடுமாறி தடம் மாறி நின்றேனே சுகசுகமாய். உன்னை அழகா படைச்சு எந்த கர்வம் உடைச்சு காதல் எனக்குள்ள விதைச்சா, பறவை போலே நான் தான் பறந்தேனே தன்னால. ஆசைப்பட்ட பெண்ணே அடி மனசில் நின்னே ஆணி அடுக்காத நீ, எணி வச்சு ஏறி மனசா பறிக்க தடையும் போடாத நீ. எவ்வளோண்ணா? 240 ரூபா. 240 ரூபாயா? 50,000 ரூபாய் கேட்க போறேன். என்கிட்ட இருக்கு. 240 ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டாங்களா? அவ்வளோ பணம் தருவாரா? நான் கேட்டா எங்க அண்ணன் எவ்வளவு வேணாலும் கொடுப்பாரு. ஏய், ஒரு ஜூஸாவது குடிச்சிட்டு போ. நான் என் அண்ணன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்.
கரெக்டா அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டியே. விஜயா வந்திருக்காடி. பயவுல எப்ப பார்த்தாலும் செல்போனவே நோண்டிக்கிட்டு இருப்பேன். ஹாய் ஹாய். ஒரு 5 நிமிஷம் பாத்திரம் கழுவிட்டு வந்துடுறேன். அண்ணி அது கீழே வீட்டுல வைஃபை ஃப்ரீயா வருது. பாத்ரூம் வச்சாதான் சிக்னல் வரும். அதனால அது அங்க அது இருக்கட்டும். ஏன்னா எங்க ஊருக்கு வந்திருக்கேன். சும்மாவா? வர மாட்டேன். இப்ப வாரண்டியா வேற வந்திருக்க. விஷயம் இல்லாமலா? எது கல்யாண விஷயமா வந்திருக்கியா? அப்போ வேலை விஷயமா வந்திருப்ப? இல்ல. சும்மா கூச்சப்படாம கேளுமா, அப்பதான் அண்ணே உதவி பண்ண முடியும். அப்பா இங்கதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதான் ஆபரேஷனுக்கு சில்லற ஒரு 200 ரூபா இருக்குமா? தண்ணிக்கு கொடுக்கணும். எவ்வளவுப்பா? கேட்டுக்காங்க. நல்ல வேலை நீ இப்ப வந்த. 1 மணி நேரம் முன்னுக்க வந்திருந்தீங்கன்னா வெறுங்கையத்தை நக்கிக்கிட்டு போயிருக்கணும். ஹலோ தம்பி, பேஸ்புக்ல ஒரு பேக் ஒன்று போட்டிருந்ததுல்ல, அது என்னோட பேக் தான் தம்பி. என்னம்மா நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? ஆமா தம்பி, அவசரத்துல மறந்தப்பல பஸ் ஏறிட்டேன். சரி சரி, சாயங்காலம் 5 மணிக்கு வந்து வாங்கிக்கங்க. அது எங்க வந்து வாங்கிக்கிட்டோம்? வேற எங்க? எந்த இடத்துல விட்டீங்களோ அந்த இடத்துல வந்து வாங்கிக்கங்க. கட் பண்ணிட்டான். சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். உண்மையிலேயே சாப்பிட்டேன்ப்பா. அண்ணி 4 இட்லி வச்சாங்க. நான் 3 போதும்னு சொன்னேன். அண்ணி தக்காளி சட்னி வச்சாங்களா, நான் புதினா வேணும்னு சொன்னேன். அப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டே காஃபி சாப்பிடுற பழக்கம் உண்டா? போட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். உன்னை நான் ரசிக்க, உமையா நடிக்க, ரெட்ட வேஷந்தானா போட, மனசோ சிறப்பிள்ள, வயசோ பெருந்தொல்ல, அடடா வெக்கத்தில் நான் குளிக்க, கனவா நெசமா நான் கிள்ளி பார்த்து கரைஞ்ச போன ஒன்னாலனா, கடவுள் கிட்ட கடன் ஒன்ன வாங்கி கொடுக்க மறுத்த கடங்காரினா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தாண்டி ரொம்ப நேரமா உங்களை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்காங்க. சும்மா கிட்ட வராங்க, கிட்ட வராங்க. வந்துருச்சு. இது உங்க போட்டோ தானே? இது எங்க அப்பா போன். உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு கிடைக்கலங்க, எங்க வீட்டுக்காரர் கிடைச்சது. காலையில தான் சிம்மே போட்டேன். நான் எடுத்துக்கிட்டுங்களா? எடுத்துக்கங்க. ஒரு நிமிஷம். அல்ல, பார்த்தேன், கொடுத்தேன். பணம் எல்லாம் வேண்டாம் தம்பி. தேங்க்யூ. தஞ்சாவூர்ல எங்க கிடைச்சது? தஞ்சாவூர்ல இல்லங்க, இங்க ராயப்பேட்டில தாங்க கிடைச்சிருக்கு. கார்பரேஷன்ல வேலை பாக்குறாரு, அங்க இங்கேயே கிடந்துதான். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. கதிரு, உன்ட்ட ஒண்ணு கேட்கணும்டா. அப்பா எங்க? தெரியலடா. நான் மெட்ராஸ் போறேன்னு போனாரு. உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. போன் பண்ண போக மாட்டேங்குது. எனக்கு
பயமா இருக்கு கதிரேசா. என்ன தாத்தா அது? சாமிக்கு. சாமிக்கா? இன்னைக்குதான் இந்த பண்டிகையும் இல்லையே. ஏய், தாத்தா சாப்பிடும்போது தொந்தரவு பண்ணக்கூடாது. அண்ணா நீங்கள் சாப்பிடுங்க, நான் ஏகாமத்திட்டு பேசிட்டு வந்தேன். சரி. அண்ணா நான் சேகர் பேசுறேண்ணே. நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். சுந்தரம் பொருள் எடுத்துட்டு வந்துட்டாப்லையா? அதுக்கு தானே நான் பண்ணேன். பார்ட்டி வரவே இல்லையண்ணே. மாவு வீட்டில் அரைச்சிங்களா கடையில் வாங்கினீங்களா? அதுதான் ருசியா இருக்கு. என்னண்ணே உடம்பு நல்லா இல்லையாண்ணா? இருமுறீங்க? காலைல சீரட் பிடிச்சேன், இரும மறந்துட்டேன். ஏகாமத்திட்ட பேசிட்டேண்ணே. அவர் ஃபோன் பண்ணினே இருக்காரா, உங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃபா இருக்காம. என்னண்ணே? ஐயா பாத்துமா, உட்காருங்கண்ணே உட்காருங்கண்ணே. சாப்பிடும் போது சாப்பிடுங்க. உங்க ஃபோன் தானே, நான் பாக்குறேன். எங்க வச்சீங்க? அங்க சாமி. அப்படியா? இங்கயா? இல்லையா? இல்லையா? பொருள் பாத்ரூம்ல வச்சிட்டீங்களா? பஸ்ல விட்டு வந்திருப்பீங்களோ? இல்லையா? சராசிவம் கூட்டு வந்தார ஆட்டோ விட்டு வந்தீங்களா? இந்த பீரோல வேணே கட்டலாண்டே இல்ல. யோசிச்சு பாருங்க, எங்க வச்சீங்க? அலமாரி கிட்ட, கடையில, சொல்றா மாப்ள. ஏய், எங்க அப்பா இதுக்குடா மெட்ராஸ் வந்தாரு. அடப்பாவிலா, கடைசியில் மெட்ராஸுக்கு கொப்பனை அமைச்சிட்டானுங்களா? புரியல. மெட்ராஸுக்கு பொருள் ஒன்று கை மாறுதுன்னு பசங்க பேசிட்டு இருந்தாங்க. டேய், மெட்ராஸ்ல யாரா இருக்கா? யாருன்னு சரியா தெரியல. ஆனா சேகர்னு ராயப்பேட்டையில ஒருத்தன் கால் பண்ணிட்டு இருப்பான். அவ்வளவுதான்டா எனக்கு தெரியும். அப்புறம் சிம்போட புது படம் பார்த்தேன். ஹலோ, நான் கதிர் பேசுறேன். எங்க அப்பா அங்க இருக்காரா? ஹலோ. ஹலோ தம்பி, நான்
யாருங்க? வேற என்ன சாப்பிடுறீங்க? ஹலோ கேக்குதா தம்பி? பஸ் ஸ்டாப்ல காலையில பையன் தொலைச்சேன்ல, அது நான் தான் தம்பி. நான் ஒரு வேலையில இருக்கேன், நீங்க அப்புறமா கால் பண்ணுங்க. தம்பி தயவு செய்து போன வச்சுதாங்க தம்பி, அந்த பையன் கொடுத்துருங்க. என் பொண்ணு கல்யாணம், பைய கொடுத்துருங்க. சரி சார், நீங்க காலையில் பேக் மிஸ் பண்ணும்போது என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்க? சாம்பார் சட்டை கருப்பு பேண்ட். சாம்பார் சட்டை கருப்பு பேண்ட், செருப்பு கூட இறந்து போச்சு. நீங்க பக்கத்துல தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. சார் உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் சார் அங்க வெயிட் பண்றது? நீங்க ஓடிட்டு இருந்தீங்களா? நானும் கூடவே ஓடி வந்தேனா, எங்க போய் மறைஞ்சீங்கன்னே தெரியல. சரி, பேக்ல என்ன படம் போட்டிருந்தது? என்ன படம்? நாய் படம். குரங்கு படம். வயசான உனக்கு அறிவில்லை? உனக்கு எனக்கு புத்தி மேல அப்புறம் சொல்லிக்கலாம். நான் ஓடுற போறேன், அவனை போய் முடி போ. என்னங்க காலைல ஆனா அங்க தோத்துற, இப்ப ஆனா இங்க தோத்துற, என்ன தோத்தினே இருப்பியா? நானும் எங்க அப்பாவை கண்டு இருக்கேன், இடையில நீ வந்து இம்சையை கொடுத்துக்கிட்டு போறோம் போக்கு. என்னங்க பேசிக்கினே இருக்கும்போது ஃபேஸ்ல கை வைக்கிறீங்க? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆளு? ஏவிஎம் சரவணன் என் அண்ட கை கட்டி தான் பேசுவாப்ல. ஆனா வர கோவத்துக்கு ஏதோ உன் தங்கச்சி மூஞ்சுக்காக தான் சும்மா வர. ஏய் உன்னை யார் இங்க வர சொன்னா? லூசா நீ? தங்கச்சி இல்லையா, பெருமை பொண்ணா? ஏய் இந்த பாருங்க மேடம், அடையாம நீ ஒண்ணு. இந்த பாருங்க, காலையில எங்க மாமா பேக் வச்சிருந்தாப்ல. டேய் ஓகே, எவனோ ஒருத்தங்க பேக் வச்சிருந்தாப்ல, நான் புடிங்கிட்டு ஓடினேன், தொத்தினாப்ல, அச்சாப்ல, பேக்க கொடுத்துட்டேன். ஏன்னா திருடுறது ரொம்ப தப்பு. சாப்பிட்டது காசு கொடுக்கலையா? ஹலோ பாஸ், ஒரு சுமால் ரெக்வெஸ்ட். ஏரியால நம்ம கொஞ்சம் கெத்து. அதுக்கு இருங்க, நாங்க நீங்க எப்ப பார்த்தாலும் தொத்திக்கின்னு அச்சுக்கின்னு. நான் அச்சது வெளில தெரிஞ்சா ராயப்பேட்டை என்னை கண்டு சிரியும். வெளியில சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ஓகே? ராயப்பேட்டையா நீ? ஆமா. எனக்கு அங்க ஒருத்தரை பத்தி தெரியணும், உதவி பண்ண முடியுமா? உதவியா? அப்படின்னா சிக்னல்ல மாமா ஆட் பண்ணுங்க, கொஞ்சம் நம்பர் பிளேட் தூக்கி பிடிங்க. ஹெல்மெட் இல்ல? ஹெல்மெட்டா? பைக் மட்டும் தான் இருந்துச்சு. டிரைவர்ல யாரை பார்க்கணும்? சேகர். எந்த சேகர்? தெரியாது. தெரியாதா? முதல்ல இறங்கு. பாவம் ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா நீ பாட்டுக்கு மொட்டையா சேகரை கண்டுபிடின்ற. தனசேகர் இருக்கான், குணசேகர் இருக்கான், எஸ் சந்திரசேகர். இந்த பார், எங்க அப்பா தஞ்சாவூர்ல இருந்து 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ பொருளை கைமாத்துறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்ப அவரை காணும். இங்கதான் ஏதோ சேகர் வீட்டுல இருக்கதா சொல்றாங்க. எந்த சேகர்னு எனக்கு தெரியல. காலையில இருந்து ஏதோ காந்தி மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. அப்போ உன் அப்பா என்ன திட்டு பையனா? இந்த பார், என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியாது. டேய், எனக்கு எங்க அப்பா கிடைச்சாகணும். டேய், இப்போ உனக்கு என்னடா வேணும்? பணம் வேணுமா? என்ன வேணும் சொல்லி சொல்லடா. குரங்கு பேக் சரியா? இந்த பார், அந்த பெரியவர் தான் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏதோ சேர்த்து வச்சிருக்காரு, அதை போய் கேட்கிறாரு. அறிவில்லை உனக்கு? யாருக்கு தான் பிரச்சனை இல்ல, எனக்கு தான் 1 கோடி ரூபா வேணும். 1 கோடி ரூபாயா? என்னத்துக்கு? அதெல்லாம் விடுங்க. உங்க அப்பா உனக்கு வேணும்னா எனக்கு குரங்கு பேக் வேணும். ஹலோ, எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். சரி, நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் மிஸ் பண்ண பேக் எடுத்து வை, வந்து வாங்கிக்கிறேன். போன்ல யாரு? தங்கச்சியா? வண்டி ஏறா. ஆமா, உங்க அப்பா எப்படி இருப்பாரு? ஓ, இவர்தானா? நல்ல டேஸ்டஸா இருக்காப்ல. திருட மாதிரிலாம் தெரியல.
நான் பாத்துட்டு வந்துடுறேண்ணா. வண்டியை கொஞ்சம் பாத்துக்கிறியா? நான் பாத்துக்கிறேன். அடிக்காது. அண்ணாங்கனியா வாங்கினேன். எதுக்கு? ஸ்கூல் ஃபீஸ்க்கு. ஸ்கூல் ஃபீஸ்க்கு வாங்கினேன். வட்டி கட்டினியா? கட்டிடுறேன். எங்கடா காசு? எப்படா கொடுப்ப? அண்ணா பாக்கணும். 5 லட்சம் ரூபாய் டீல்பா போட்டா. 5 லட்சமா? அது வட்டிக்கு வாங்கி தொப்பையை வளர்த்து வச்சிருக்க. எப்ப கொடுப்ப? எப்ப கொடுப்ப? நான் வரண்ணா. நல்லா இருக்கீங்களா? நாரி போய்க்கிறேன். உனக்கு என்னடா வேணும்? ஒன்றும் இல்லைண்ணா, இவர் ஃப்ரெண்டு 2 நாளைக்கு முன்னாடி அப்பாவை காணோம்னு சொன்னாரு. நம்ம ஏரியாவில் சேகர் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு சொன்னார்ல. சேகர்னா நம்ம ஏரியாவில் நீங்கள் தான் வெயிட்டு. அதான் இங்கே எதுவும் வந்தாரா பார்த்து போகலான்னு வந்தோண்ணா. கண்ணாடி போட்டு பார்க்கணுண்ணா. ஃபோட்டோ கூட இருக்குண்ணா. பார்க்க தேச இருப்பாருண்ணா. இருக்க மாட்டாப்ல. அந்த சட்டை எத்தனுவா? ஓகே, ஒரு நிமிஷம். என்ன இதுலதான் இருந்தாரு, காணமாடா. அந்த வெள்ளை சட்டை யாரா? அதுல இதெல்லாம் ஒழிஞ்சுக்கிறாரான்னு பாப்போம். நம்ம துண்டு காலாங்கொட்டா மாதிரி இருந்தீங்கன்னு ஏன் வீடியோ பார்க்க நல்ல பையன் மாதிரி இருக்கீங்க, டீசெண்டா. இந்த சல்லி பையன் கூட சேர்ந்து சுத்திருக்கிறீங்க. பச்சை புடவை கட்டுறவங்களாம் என் பொண்டாடிங்கிற மாதிரி, சேக்கன்றவங்களாம் ரவுடியா? நானே கட்ட பஞ்சாயத்து பண்ணின்னு வட்டி கூட்டு உழைச்சி சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். தம்பி ஈத்தார சார் நான் இல்லப்பா, கிளம்பு. ஏய் கூட்டு மாடா. என்ன ஒரு தண்ணி கேன் சேகரா இருப்பானோ? யாரா? அதானே பசங்களோட கிரிக்கெட் நான் இருப்பானே. ஏய் அவெல்லாம் ஒரு ஆளாடா? அண்ணே ரொம்ப மோசமானவனே. பா ஒரு வேளை அவனை கூட இருக்கலாம். கூட்டு போய் காட்டு போ. போ போகும்போது தூக்கிட்டு போட போறா. ஹலோ ஹலோ ப்ரோ. ப்ரோவா? ஃபேஸ்புக்ல பேக் பத்தி போட்டுருந்தீங்கல்ல, அது என்னதான் ப்ரோ? என்ன கலர் பேண்ட் போட்டிருந்தீங்க? பீஸா கடையில. என்ன கலர் ஷர்ட்? என்ன சட்டை போட்டிருந்தீங்க? ஷர்ட்லாம் இல்ல ப்ரோ, ப்ளூ டி-ஷர்ட், ஜீன், ஸ்பைக்லாம் கூட வச்சிருந்தேன் ப்ரோ. அப்படியா ப்ரோ? உங்களை தான் தேடி இருந்தேன். கையில மட்டும் கிடைச்சா அவனை சாவடிச்சிருவேன். வேடா போன. டேய் என்ன நக்கலா? நீங்க வேற. அவன் என் காது மேல உட்காந்து பேசுற மாதிரி இருக்குதுங்க. முதல்ல போனை மாத்துங்க. ஆமா பேக் எனக்கு தானே தரேன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன ஊர் முழுக்க டம்பரா போட்டுருக்கீங்க? முதல்ல ஃபேஸ்புக்ல இருக்கிறத டெலிட் பண்ணுங்க. ஒத்த பேக் எத்தனை பேர் ஓனரா இருக்கும்? ஜி விஜய் பழனியப்பனை பாத்தியாமா? விஜய் நான் பாட்டுக்கு நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன், நீ பையன் ஓட்டிட்டு இருக்க. பழனியப்பனை பாத்தியா? நாளைக்கு வராராம். இது அந்த பொறுக்கி பையன் கொண்டு வந்த பேக் தானே? காளி, டே காளி வாடாங்க. சரி இந்த பேக் தூக்கி வெளியே போடுற. எதுக்கு? லாக் பண்ணிலாம் வச்சிருக்கு. ஏதாவது முக்கியமான பொருளா இருக்க போகுது. இங்கே இருக்கட்டுமே. ஆமா உள்ள கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்கான். என் ஆபரேஷனுக்கு வந்து கட்ட போறான். தூக்கி வெளியே போடுற. இங்கே இருக்கட்டும். ₹2 இருக்கு இதுல. நீங்களே ஒரு போன் போட்டு சொல்லிடுங்க. சொல்லு சேட்டு. சேகர், சதாசிவம் கிட்ட ₹2 கொடுத்துருக்கேன், பொருள் அனுப்பிடு. சேட்டு, சரக்கோட மதிப்பு 5 கோடி ரூபாய். பார்ட்டியை வேற ஊருக்கு அனுப்பாம வீட்லயே வச்சிருக்கேன். இப்ப போய் ₹1 ₹2 பொருளை நான் கண்ணிலே பார்க்கல, உன்னை நம்பி ₹2 கொடுத்துருக்கேன். பொருள் முதல்ல கைக்கு வரட்டும், செக் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நாளைக்கு கொடுக்குறேன். வச்சிடுறேன். சார் போன் அடிக்க பாருங்க. பொண்டாட்டி தாங்க, பக்கத்தில் தான் வீடு. 10 நிமிஷம் வண்டி நிறுத்தினீங்கன்னா வீட்டில் போய் பேசிட்டு வந்துடுவேன். பா என்னப்பா இது மஞ்சள் கலர்ல? நான் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் எப்படி கொடுப்பேன்? வேற அடிச்சு கொடுத்துருவாங்க. நான் அட்டையில தானே கேட்டேன். வேற பண்ணிக்கலாமா? எப்போ? கல்யாணத்துக்கு அப்புறமா? பா சொல்லிட்டு போ. எத்தனை முறை அவனுக்கு போன் பண்றது?
10,000 ரூபாய் இருக்கு, வாங்கிக்கம்மா. ஆம்பளையா நீ? ஆம்பளையா நீ? உனக்கெல்லாம் எதுக்கு ஃபேண்ட்டு சட்டை? சம்பாதிக்க துப்பு இல்ல, என் புடம் எடுத்து கட்டிக்கோ. எடியா கையா பெரிய ஆட்டம் 17 சவரம் போட்டுருவோம், நாங்களே கொண்டு வந்து கொடுத்துருவோம். சேகர்ட்ட கேட்டிருக்கேன். நாளைக்கு மட்டும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது காசு இல்லைன்னு சொன்னா ஆள் எடுத்து மூஞ்சில விட்டு சார், பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னீங்களாமா? மெட்டீரியல் எல்லாம் வாங்கணும், ஒரு 7,000 ரூபாய் ஆகும் சார். இங்க என்ன பண்ற? பயங்காட்டின ஐயா, அடிபடுற போது இறங்கடா. வரேன் சார். அண்ணா, சேட்டு 2 ரூபா தானே கொடுத்துருக்கான், இன்னும் 3 ரூபா வரணுண்ணே. வந்துட்டோம். என்னண்ணே, ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? போய விட்டுவாண்ணே. இந்தாங்க, சேட்டு 2 ரூபா தானே கொடுத்துருக்கான், காத்தால 3 ரூபா வந்துடும். வந்த உடனே நீங்க கிளம்பிடலாம். ஏகாம்பரத்துக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு ஏகாம்பரத்துக்கிட்ட நான் அப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேனே, எனக்கு ஓகேன்ட்டாரு. உங்ககிட்ட சொல்ல? ஓ, உங்ககிட்ட ஃபோன் இல்லை அண்ணே. புது ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஓகே உங்களுக்கு? புதுசுண்ணே, நல்லா இருக்கும் அண்ணே. பணத்தை எப்படி நீங்களே பத்திரமா வச்சுப்பீங்களா, இல்லை நான் உள்ள வச்சிருந்துட்டு காத்தால தட்டுமா? உங்களுக்கு நம்பிக்கைலாம் வேணாம் அண்ணே, நீங்களே வச்சுங்க. நீங்களே பார்த்து பத்திரம் காத்தால எடுத்துங்க. ஹலோ, நான் வந்துட்டேங்க. எங்க? கேஷ் கவுண்டர் கிட்ட. ஆ, வரேன். இந்தாங்க 50 ரூபா இருக்குங்க. தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் கதைக்கு சொல்லுங்க. காளி, டேய் காளி, படிக்கிறதா நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வாடா. படிச்சா கல்லூரிக்கு பேசாம படுங்க. ஏய், திங்கிறதுக்கு ஏதாவது கடலை மிட்டாய் அதை வாங்கிட்டு வாடா. வாய் நம்ம வாங்குது. 1 2 தலைமை. என்னாச்சு? அம்மா தான். அப்பா எங்கன்னு கேட்பாங்க, என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. அதான் எல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா? சாப்பிட சொல்லி கொடுக்குறீங்க, தலை வர சொல்லி கொடுக்குறீங்க, வேட்டி கட்ட சொல்லி கொடுக்குறீங்க. நான் என்ன குழந்தையா? நீ எனக்கு குழந்தை தாண்டா. ஹலோ 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 ஹலோ, ஒன்னும் கேட்கல. இந்த பேஸ்புக்ல போட்டிருந்தியே அந்த பேக் எங்க இருக்கு? என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தீங்க?
கிரே கலர் சட்டை, கருப்பு பேண்ட், நெத்தில பொட்டு, கருப்பு சார் கண்ணாடி. உங்க பேக்ல சார். ஏய், அது நான் இல்லடா, மொப்பன். ஏண்டா உங்க அப்பங்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து மாத்த சொன்னா அவன் உங்ககிட்ட கொடுப்பான், அதை நீ பேஸ்புக்ல போட்டு விளையாடுவியோ? டேய், அது 5 கோடி ரூபாய் சரக்கு. இன்னும் 1 ஹவர்ல குரங்கு பேக்கு என் கைக்கு வந்து சேரல, உன் குடும்பத்துல ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க. நீ யாரா? நானா? வந்து பார், உனக்கே தெரியும். அட்ரஸ் நோட் பண்ணிக்கப்பா. ஐயா டீ சாப்பிட்றீங்களா? சக்கரை வந்து கம்மியா போட்டு கொண்டு வா. சொல்லுங்க. என்ன சேகரே, சுந்தரம் வந்தாப்லையா? இல்லைண்ணே, நேற்று வருவாருனீங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, மறுநாள் காலையும் ஆயிடுச்சு, ஆளை காணுமாண்ணே. ஏதாவது தகவல் தெரிஞ்சதுண்ணே? ஒன்றும் தெரியல சேகரே. சேட்டு வேற காசை வச்சுக்கின்னு ஃபோன் பண்ணினே இருக்கான். அவனுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னே தெரிலண்ணே. நான் வேணா பசங்க நினச்சி தேட சொல்லிட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சேகரே, எங்க போயிட போறாரு? என்னண்ணே? நான் பாத்துக்கிறேன். நம்பிக்கையான ஆளை வச்சிருக்கூடாதா? அதான் சேகரே, நான் பண்ற பெரிய தப்பு. எவனாவது இன்னைக்கு பேசினான்னு வச்சுக்க, ஒசுக்குன்னு நம்பிடுவேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, வயசான காலத்துல எங்க போயிட போறாரு, தேடி கண்டுபிடிச்சிருவோம். வச்சிட்டுமா? ஏகாம்பரம் இங்கதான் வந்து இருக்கான். கலா, ஊருக்கு போறியாடி? நல்லா வந்துடும் வாயில அசிங்கமா. பிள்ளைங்க என்னன்னு பாக்குறேன். என்ன பின்ன என்ன, உனக்கு இஷ்டமா இருந்தா போன்னுவ, இல்லனா வானானுவ. நான் எங்கேயும் போல சாமி, ஆளை விடு. கோவத்துல சொல்றேன்டி, நானே டிக்கெட் போட சொல்றேன். போய் எதுக்கு என்ன போன்னு விரட்டுற? எல்லாத்துக்கும் காரணம் இருக்குதுடி, காசு தேவையாகுதுல்ல, வேலை வந்துக்குது. அதான் என்ன, இன்னைக்கு ஒரு நாள் உன்னை இங்க விட்டு போனா மட்டும் ₹1,00,00,000 தண்ணி காலையில கொட்ட போற. ஆமா. என்ன ஓமா, பிள்ளைக்கு வேற ஸ்கூல் இருக்குது, இவளுக்கு வேற டியூஷன் லீவ் சொல்லணும். என் துணியெல்லாம் வேற அயன் பண்ணாம கிடக்குது. ஏமா தாய், காலங்காத்தால எதுக்கு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்க? அவன் சொல்றான்ல, புறப்பட்டு போறது. மா ப்ளீஸ்மா, போயிட்டு வரலாமா? போயிட்டு வாடி. ஐயா சொல்றான்ல, போன ஒரு வாரம் அவன் வர்றதுக்கு பரவாயில்லையா? 1 மாசம் கழிச்சு வா. பஸ் ஏற்றிட்டு வந்துடும். சரிண்ணா. சேட்டு இன்னைக்கு பணம் கொடுத்துருவாங்க. கொடுத்துருவோம். அண்ணே, கொஞ்சம் வாங்க. உள்ள வாங்க, உட்காருங்க, கொஞ்சம் பேசணும். உட்காருங்க. பணம் நிறைய இருக்கு. எப்படி நீங்களா எடுத்துட்டு போயிடுவீங்களா, இல்ல பசங்களாம் கூட அனுப்பட்டுமா? நானே கூட வரனாலும் வரேண்ணே. நானே கொண்டு போயிருவேன். ஏகாம்பரத்துக்கிட்ட நீங்க எவ்வளவு நாளா வேலை பாக்குறீங்க? ரொம்ப வருஷமா. நீங்க 2 பேரும் சொந்தக்காரங்க? ஜாதிக்காரங்க? பின்ன
ஏன்னா இவ்வளோ நல்லவராகிறீங்க, அந்த ஆள் கிட்ட போய் சகவாசம் வச்சுக்கிறீங்க. ஊருக்கு தான் அவன் கெட்டவன், எனக்கு நல்லவன். ஒரு கதை சொல்றேன், கேக்குறியா? எங்க அப்ப ஒரு துப்பு கெட்டவன், கோவத்து எரிக்கிட்ட தெரியாது. ஆனா ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு வந்தவன் 7-8 பத்து போட்டேன். கடைசியில் ஒரு பிள்ளைய பார்த்தான், அவத்த பிள்ளை கையும் விளங்காது காலும் விளங்காது. அவங்களுக்கு இதை வச்சு காப்பாத்தணும்னு ஆசை இல்லை, அப்படியே இருந்து போச்சு. அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வாக்கப்பட்டு போயிட்டாளுங்க. இவங்களும் அண்ணன் தம்பின்னு கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. இந்த பீடை மட்டும் அவங்க ஆத்தா அப்படியே சுத்தி சுத்தி வந்துக்கிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நேரத்துல இவங்களும் போயிட்டாங்க. அப்புறம் வந்தாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம். எதுக்கு? பண்ட பாத்திரம் அண்டா குண்டா பகிர்ந்துக்கிறதுக்கு. சண்டை, ஒரே சண்டை. இது எனக்கு வேணும், அது உனக்கு வேணும், நீ வச்சுக்கிறியா நான் வச்சுக்கிறியான்னு ராத்திரி பூரா சண்டை. அப்புறம் ஊர் பெரிய மனுஷங்க வந்து காலையில பேசிக்கலாம் படுங்கன்னாங்க. படுத்துட்டான். அன்னைக்குன்னு ஒரு திருட்டு பைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டாங்க, கட்டி போட்டாங்க, மாட்டிக்கிட்டான். காலையில பார்த்தா அண்டா குண்டா பண்ட பாத்திரம் பீரோ மரச்சேரு கட்லு உடஞ்சு போன கிடியாரம் சைக்கிள் எம்ஜிஆர் போட்டோ அத மொத்தம் குமிச்சு வச்சிருக்காங்க. எல்லாம் சுத்தி நிக்குது. அண்ணா பொண்ணுக்கு வருது, வண்டியை ஓரம் கட்டுமா? இப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தி மாத்தி சண்டையை போட்டு கடைசியில் அததுக்கு வேண்டியதை எடுத்துட்டு அதது போயிடுச்சு. கடைசியா ஒரு பொட்டி, மரப்பொட்டி. அதுக்குள்ள என்ன ஆயிருக்கு? எல்லாருக்கும் இதுக்குள்ள என்னமோ இருக்குன்னு நகட்டி பார்த்தா அந்த பெட்டிக்கு பின்னாடி இந்த பீடை பொஃப்னு உட்கார்ந்துருங்க. பெரியவர் பார்த்தாரு, பிள்ளைங்களா உங்களுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, இதை யாரு கூட்டிட்டு போறது? இந்த பீடையை யாரு வச்சு வளர்க்கறது? ஒருத்தன் பேசல, அக்கா தங்கச்சி பேசல, கம்முன்னு இருந்துட்டாளுங்க. திருடம் பார்த்தான், இங்க பாருங்க இத நான் போய் கூட்டிட்டு போயிடவா அப்படின்னு கேட்டு கூட்டிட்டு போயிட்டான். அந்த திருட யாரு? ஏகாம்பரம். அந்த பீடை நான். அன்னைக்கு அந்த இத்தனோடு திருட தோல்ல என்ன தூக்கி வச்சுட்டு போகும்போது எங்க அக்கா ஹரி கேட்டா, ஏ திருடா, அந்த பீடை என்னவோ சொல்லிச்சு உன் காதல்னு. அதுக்கு ஏகாம்பரம் சொன்னா, இந்த திருடை திருடிக்கிட்டு இருந்து என்ன காப்பாத்திருந்து நான் சொன்னேன்னு சொன்ன. அன்னைக்கு ஏகாம்பரம் என்ன காப்பாத்திட்டா. இன்னைக்கு நான் சாக போறேன். நீ என்ன கொல்லத்தான போற? என்ன கொல்ல போற? என்னென்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? அண்ணா எனக்கு வேற வழி இல்லைண்ணே. விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுண்ணே. 15 ரூபா தந்த வெங்காயம் 100 ரூபா விற்குதுண்ணே. 2 பிள்ளைங்க வேற படிக்குது. டியூஷன் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், லொட்டு லோசுக்குன்னு குடும்பத்தை ஓட்டுறதே சிரமமா இருக்குதுண்ணே. என் கூட அந்த பசங்கள்லாம் சர்சன்னு மேலே வந்துட்டானுங்கண்ணே. காரு, வீடு, ஃப்ளாட்டுன்னு செம்மையா செட்டில் ஆயிட்டானுங்க. அண்ணா எனக்கு கிடைச்ச ஒரே சந்தர்ப்பம்ண்ணே, அதை விட்டு சொல்றீங்களா? என் பையன் இங்க சென்னையில பக்கத்துல தான் வேலை வாங்குறேன். வரும்போது சண்டை விட்டு விட்டேன். சும்மா அவங்கிட்ட போய் ஒரு வார்த்தை, ஐயோ இல்ல நீ கொல்ல போறத நான் அவங்கிட்ட சொல்ல மாட்டேன். அட என்னண்ணே இப்படி சொல்றீங்க? ஏகாம்பரம் வந்து இருக்கானே, டைம் இல்லைண்ணே. வயசுல சின்ன பிள்ளையா இருக்க, இல்லைன்னா உன் கால. என்னண்ணே நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன பையனை பார்க்கணும் அவ்வளவுதானே? பார்க்கலாம். முதல்ல நீங்க தண்ணி குடிங்க.
இந்தாங்க குடிங்க. ம். நல்லா இருக்கீங்களாண்ணே? எப்படி இருக்கீங்க? என்னண்ணே திடுப்புன்னு வந்துட்டீங்க? உள்ள வாங்கண்ணே. ஹலோ, நான் கதிர் பேசுறேன். எங்க அப்பா அங்க இருக்காரா? ஹலோ, யாரா போன்ல? தோஸ்து மகன். அவங்க அப்பனை காணாமா, கண்டுபிடிச்சு தர சொல்றான். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நான் சேகரு திடுதிப்புன்னு வந்திருக்கேன்னு பாக்குறியா? வா, உட்காரு, வா 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 வா, வந்து உட்காரு. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியா? அந்த ஆளு கிடைச்சானா? எங்கன்னா தேர்ந்தீங்களா? பொருள் எடுத்துக்கிட்டு மெட்ராஸுக்கு வந்தாரு. நீ இங்க வரலங்கிற, வேற எங்க போயிருப்பாரு? நீ ஏன் சொல்ல? பொருள் எடுத்துக்கின்னு விற்க போயிருந்தா சவுகார்பேட்டில் ஒரு இடம். சவுகார்பேட்டை போடா. அப்புறம் பொருள் எடுத்துக்கின்னு எங்கன்னா ஒழிஞ்சுக்கணும்னா கிண்டி சைட்ல. அப்புறம் நானா என்ன கேட்டா எனக்கு எப்படின்னா தெரியும்? ஆமால, உனக்கு எப்படி தெரியும்? இவனுக்கு எப்படா தெரியும்? ரெண்டு ரூம் வாடகை வீடு தானே, 6000 ரூபா ரெண்ட். உங்களுக்கு இந்த வீடு அவ்வளவு வசதியா இருக்காது. பக்கத்துல ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு, நான் போய் ரூம் காலியாக தான் பார்த்து வந்துடுறேன். உட்கார் 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 உட்கார். வீடு தேடி வந்தவன ஹோட்டல்ல தங்க வைக்கிறேன். ஏன் நான் உன் வீட்டுல தங்க கூடாதா? ஐயா, ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் ஊர்ல இல்ல, சாப்பாடு கூட இல்ல. நான் 2 பேரும் போய் சாப்பாடு சாப்பிட்டு வரட்டும். சார் நான் இல்லப்பா, வீட்டை நான் இல்லப்பா.
புறம்போக்கு நாய் அப்பட காணும் தானே போன் பண்ணா. பாருங்க பேக் அவங்க கையில் இருக்கு. என்னடா இது? அந்த ஆள் புள்ள போட்டிருக்கான். பேக் அவனுக்கு கிடைச்சதான் அடையாளம் தெரிஞ்சு வந்து வாங்கி சொல்றான். அப்பா கிட்ட தானடா பைய கொடுத்தோம். பையன்கிட்ட எப்படி போச்சு? இன்னும் புரியலையா? அப்பனும் புள்ளையும் சேர்ந்து திருட்டுத்தனம் பண்றானுங்க. நான் அப்பவே சொன்னேன்ல இந்த கேவலம் நம்பாதீங்கன்னு. இப்ப பாரு நமக்கு வச்சான ஆப்பு. திருட்டுத்தனம் பண்றவன் எதுக்குடா போட்டோ போடணும்? அந்த பையோட 1 ஹவர்ல இங்க இருக்கணும். ஹலோ ஹலோ, இந்த பேஸ்புக்ல போட்டிருந்தியே அந்த பேக் எங்க இருக்கு? என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தீங்க? கிரே கலர் சட்டை, கருப்பு பேண்ட், நெத்தில பொட்டு, கருப்பு கண்ணாடி. சார் அது உங்க பேக்ல. ஏய், அது நான் இல்லடா, மொப்பன். டேய், அது 5 கோடி ரூபாய் சரக்கு. இன்னும் 1 ஹவர்ல குரங்கு பேக்கு என் கைக்கு வந்து சேரல. உன் குடும்பத்துல ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க. சொல்லிட்டேன், அவன் இன்னும் 1 ஹவர்ல இங்க இருப்பான். வரட்டும். பயம் வந்த உடனே உண்மையெல்லாம் தெரிய போகுது. அண்ணே, என்ன பையனே அது? ராஜ்கிரண் நடிச்ச மஞ்சப்பை. ₹5 கோடி. அம்பி ஹாஸ்பிட்டல் போ. அம்பி ஹாஸ்பிட்டல் சீக்கிரம். பாஸ் நம்பர் பிளேட் யார் எடுத்துன்னு வருவா? ₹5 கோடி பொருளை திருநீங்க. ஓகே, அதை எங்க Facebookல போட்டு விளாடுறீங்க? பண்ணிங்க அம்பிகா ஹாஸ்பிட்டல். ஐ வில் டேக் கேர். லெஃப்ட் சார். நான் ரைட்ல போறேன். அம்பி ஹாஸ்பிட்டல் இந்த பக்கம் இருக்கு. இறங்கி போ. லிஃப்ட் கொடுத்துருக்கோம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறோம். அறிவில்ல, பார்த்து போக கூடாதா? எங்க அப்பா எங்க? யாரா நீ? எங்க அப்பாவோட பேக் உங்கள்கிட்ட. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பாவோட பேக் உங்கள்கிட்ட யாருன்னு எனக்கு தெரியாது. திரும்ப திரும்ப பேக் எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சு? அவர் தேடி வந்த சேகர் யாரு? தெரியாது. மறுபடியும் என்கிட்ட கேட்டிருக்க. தெரியாது. போடா. எங்க அப்பாவோட பேக் எங்கடா? எங்க அப்பா சொல்றா. எங்க அப்பா எங்கடா? எங்க அப்பா எங்க? சொல்றா, சொல்லு. எங்கடா எங்க அப்பா? சொல்றா, சொல்றா. எங்க அப்பா எங்க? சொல்லு, சொல்றா, சொல்லு. பாட்டி வரவே இல்லை. பணத்தை எப்படி நீங்களே பத்திரமா வச்சுக்கீங்களா? இல்லை நான் உள்ள வச்சுட்டு காதை தரணும். ஏறாம இங்கதான் வந்து
பாடியை பார்சல் பண்ணிட்டேன், தலை மட்டும் துண்டா கிடக்குது. ஒரு பை இருந்தால் நல்லா இருக்கும். ஆட்டத்தில் அந்த ஆளையும் கோர்த்து விடுங்க, எஸ்கேப் ஆகிட போகிறான். கோர்த்து தானே இப்போ பாரு. இந்தா இதை திரும்ப எங்கன்னா லாங்கில் போட்டு என்னண்ணே பார்க்குற இப்படி கல்யாணத்து கேட்டல இந்தா 6 லட்ச ரூபா. ஏய் அந்த மூட்டையை கட்டுறா. பையனுக்கு கல்யாணமா? இல்லை, பொண்ணுக்கு கல்யாணம். எந்த ஏரியா? இந்த பக்கம். எங்க? ஒரு சின்ன வேலை இருக்குங்க. இந்தா 3 ரூபா இருக்கு, எண்ணிக்க. அப்புறம் சேகரே, காசு வந்து சேர்ந்துச்சுன்னு சேட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. தஞ்சாவூர் சிலை பக்கா ஒரிஜினல். கீழே போடுறா. பேசிக்கலாம்னு சொல்றல. வந்தா உடனே பேச வேண்டியதானே. பாடுற எஸ்பிபியா நீ? ஐயா மாறு, அன்பு கொண்ட தாய் மாறு, கேட்ட கதையா சொல்ல போறேன், சொன்ன உடனே பூங்கொட்டி கை தட்டுங்க. ராம வாழ்ந்த கதையும் இல்ல, பாரதத்து கதையும் இல்ல, வேற என்ன நானும் சொல்ல விதியும் இல்ல. போட்டு நீ மெல்லுற காயத்தை கத்தியால் தைக்கிற.
எங்கடா சுந்தரம்? எங்கடா? சொல்றேன்னு இந்த அண்ணா 3 கோடி ரூபாண்ணே. அண்ணே அண்ணே இதை பாருண்ணே, 2 கோடி ரூபாண்ணே. பணத்துக்காக வாட வந்த? என் நண்பனுக்காக வந்துட்டா. சொல்றா, எங்கடா சுந்தரம்? ஐயோ, தப்பு பண்ணே, தப்பு பண்ணே. இந்த பாவி என்ன மன்னிச்சிருந்தேன். என்னடா பண்ணி தொலைச்ச? தெரியாம என் புள்ள குட்டிங்களுக்காக என்ன சொல்றேன், என்ன போட்டு தப்பு பண்ணே. ஒரு ஊரில் ஒரு ஆளு எதை பத்தி நான் சொல்ல, ஆடாத ஆட்டம் அளவில்ல, தங்கந்தான் வைரந்தான் சேர்ந்தாலும் வாழ்வில, பாவத்தை சேர்த்தா பயனில்ல, கத்திய தொட்ட வந்தான் வாழ்ந்ததில்ல, இள ரத்தந்தான் சுண்டி போனா யாரும் இல்ல, புத்திக்கு இந்த கதை ஏறவில்லை, இத சொல்லாம எங்க மனம் ஆறவில்லை. என்னல சொல்லுற வார்த்தைய போட்டு நீ மெல்லுற, யாருக்கும் வெட்டு நீ வைக்கிற, காயத்தை கத்தியால் தைக்கிற. இந்த கெட்ட பூனைக்கு மணிய கட்டி தான் அடிக்க போவது யாரு? இவன் வண்ட வாழத்தை தன்ன வாழத்தில் ஏத்த போவது யாரு? இந்த வெத்து பயல தான் கோப பார்வையில் கொளுத்த போவது யாரு? இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ வந்து அப்புறம் பாரு. 75 லட்சம் ரூபா பிளாட்டு, 3 பெட்ரூமு, 2 கக்கூஸ் போதாது நமக்கு. இதெல்லாம் நீ சம்பாதிச்சியான்றத சத்தியமா என்னால நம்பவே முடியல. இதுக்கே எப்படி சொல்லிட்டிய? கீழே 78 லட்சம் ரூபாய்க்கு ஆடிக்கார் புதுசா நிக்குது. ஒப்பன்ட்ட சொல்லிட்டு வராதடி, அவனையும் கூட்டினு வா. ஏதோ பெல் அடிக்குது. புதுசா டிரைவர் கேட்டிருந்தான், அவன் வந்திருப்பான் போல இருக்கு. சரி, நான் அப்புறம் பண்றேன், நீ வை. டிரைவரா? யோ டிரைவராயா நீ? ஆமா. வா. ஹலோ. ஹலோ சார், டிரைவர் அனுப்பிச்சிருந்தா வந்தானா? ஹலோ சார். சார் பையனுக்கு தமிழ் தெரியாது, பீகார்கார பையன். ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க, அடுத்த வாரம் தமிழ் தெரிஞ்ச பையன் அனுப்பிச்சு விடுறேன். வச்சுறேன் சார். பீகார்ல எந்த ஊரு? கே நல்ல ஊர். எங்கனே போயிட்டீங்க? உங்க பையன் உங்களை தேடி வந்திருக்கானே.
தம்பி சேகர், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவன் எனக்கு ஒரே பையப்பா. ஐயோ என்னண்ணே பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஏய், எங்க அப்பா வேண்டா பொண்ணு சொல்றா. சொல்றா, எதுக்கு எங்க அப்பனை கொன்ன? 5 கோடி ரூபாய் கிடைச்சா எங்க அப்பனே நான் கொல்லுவேன். உங்க அப்பனை கொல்ல மாட்டேன். காரு பங்களாலாம் சம்பாரிச்சா வாங்க முடியும், சாகடிச்சா தான் வாங்க முடியும். எனக்கு உங்க அப்பா கிடைச்சா பணத்தோட ருசியை பார்த்துட்ட, மரணத்தோட வழியை பார்க்கல. ஒரு தடவை பார்த்துரு. நீ சாகடிக்கிறதுக்கு முன்னாடி என் பையன் பக்கத்துல தான் இருக்கான். அவனை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறியா? நீ என்ன கொல்ல போறன்றத அவன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். எப்படிதான் கொப்பேன் நான் அவனை கொல்ல போகும்போது கெஞ்சினான். நானும் உங்க அப்பா அம்மா கெஞ்சுவேன் நினைச்சியா? ஏய், நான் உங்க அப்பனை கொன்னேன், நீ என்ன கொல்ற? அவள்தான் கொல்றதை தவிர உன்னால என்னடா பண்ண முடியும்? சொல்ற, கொல்றதை தவிர என்ன பண்ணுவ? சொல்லு ரமேஷ், இப்பதான் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன், நீயே போன் பண்ணிட்ட. ஐயோ 4 மணிக்கெல்லாம் வேணாம், பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்துடும். நீ இப்பயே வந்துட்டு போயிடு. ட்ரெஸ்ஸா உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லு, போட்டு வந்து நிக்கிற. அவனா பேருக்கு தான் புருஷன், ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லை. கை காலை வெட்டி போட்டுருவேன், கழுத்தை வெட்டி போட்டுருந்தானா தொல்லை இல்லாம போயிருக்கும். நீங்க இப்பயே மூத்திர வாரி போட்டுருவேன், எவ்வளவு கஷ்டப்பட்டுது நீ தான் பாக்குறல ரமேஷ். சரி, போன வாரம் மகாபலிபுரம் கூட்டு போனல, அதே மாதிரி இந்த வாரமும் கூட்டு போறீங்க.